பிரைவேட் ஸ்கூலில் நம்ம குழந்தைங்கள ஃப்ரீயாக, அதாவது எந்த டொனேஷன் இல்லாமல் ஃப்ரீயாக படிக்க வைக்கிறதுக்காக தான் ஆர்டி சட்டத்துக்கு கீழே 25% இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் இருக்குது. ஆனால் வருஷம் பார்த்தீங்கன்னா அங்கே பேருக்குன்னு சொல்லி ஆர்டி அட்மிஷன் போகிறாங்களே தவிர, அதுக்கப்புறம் வந்து அட்மிஷன் போட்ட அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட வந்து அந்த ஃபீஸ் கட்டுங்க, இந்த ஃபீஸ் கட்டுங்க, 10,000 கட்டுங்க, 15,000 கட்டுங்கன்னு சொல்லி தொல்லை பண்ணுறாங்க. இப்படி தான் காரைக்குடியில் ஒருத்தர்கிட்ட வந்து ஆர்டி அட்மிஷன் போட்டிருக்காரு. அவங்க குழந்தைக்கு எல்கேஜி யூகேஜி 1ஆம் வகுப்பு போட்டிருக்காரு. அவர்கிட்ட வந்து 16,000 நீங்கள் ஃபீஸ் கட்டுங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து வருஷம் நடக்குது. ஆர்டி அட்மிஷன் நோக்கமே வந்து முழுமை பெற மாட்டேங்குது. வருஷம் அட்மிஷன் பேருக்குன்னு சொல்லி போட்டுறாங்க. கவர்மெண்ட்டும் பேருக்கு இவ்வளோ அட்மிஷன் நடந்திருக்குன்னு சொல்லி கணக்கு காமிச்சாங்க. ஆனால் யதார்த்தம் என்னன்னா, அந்த பேரண்ட்ஸ்ட்ட போய் கேட்டால் தான் தெரியும், ஸ்கூலில் வந்து அந்த ஃபீஸ் கொடுங்க, இதுக்கு ஃபீஸ் கொடுங்க, இவ்வளோ ஃபீஸ் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ஆர்டி முறையீடு, ஆர்டி அட்மிஷன் நடக்கிற முறையீடு, அதுக்கப்புறம் அவங்க கேட்குற ஃபீஸ், ஸோ இது எல்லாத்தையுமே பள்ளி கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிற திரு ராஜ்மோகன் அவர்கள் வந்து இது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு இதுக்கு சரியான ஒரு ஆக்ஷன் எடுக்கணும், ஆர்டி அட்மிஷன் வந்து முறையாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி, இதுக்கு வந்து ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். நாங்காலி